கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆறுதலின் தேவன். ஏசாயா 51 அதிகாரம் 12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நமது அனுதின வாழ்வில் ஏற்படும் போராட்டங்களையும் நம்முடன் வாழ்பவர்களின் அச்சுறுத்தல்களையும் இயற்கையின் மாறுதல்களையும் உறவில் ஏற்படும் விரிசல்களையும் கண்டு பயந்து போகிறோம். பல நேரங்களிலும் தேவனை மறந்து போகிறோம். தேவனை துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் மறந்து இது என்ன வாழ்வு என்று நம்மையே வேதனைப்படுத்தி கொண்டு என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னை விசாரிப்பது யார், எனக்கு ஆறுதல் செய்பவர்கள் எங்கே என்று பலவாறு புலம்பி அதிகமாய் துக்கத்துக்குள் மூழ்கி நம்மையே மாய்த்து நம்மை நம்பி இருக்கும் பின் சந்ததிகளையும் நிராசைப்படுத்தி விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் அருள்நாதர் கூறுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பாருங்கள். இதை நன்கு உணர்ந்து ருசித்த ஏசாயா தீர்க்கன் கூறுகிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். எவ்வளவு ஆறுதலான வாக்குத்தத்தம் பாருங்கள். அன்பரே, நம்பிக்கையற்ற நம்மை நம்பிக்கைக்கு உரியவர்களாக மாற்ற இயேசு ஒரு ஓமையை கூறுகிறார். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க பட்டணமாகிய எருசலேமிலிருந்து சபிக்கப்பட்ட பட்டணமாகிய எரிகோவுக்கு போகிறான். கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் விட்டு போகிறார்கள். ஆசாரியன் வருகிறான், அவனை பார்த்து விலகி போகிறான். லேவியன் வருகிறான், அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். சமாரியன் வருகிறான், அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து காயங்களை கட்டி தனது வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரிக்கிறார். நாமும் அப்பாவுடைய கரங்களிலிருந்து உலகத்துக்குள்ளே போகும்போது கவலைகள், வேதனைகள், துக்கங்கள் வரும். ஆனாலும் ஆண்டவருடைய மனதுருக்கம் நமக்கு ஆறுதலை அளிக்கிறது. அவர் நம்மை மறப்பதில்லை. அவரது உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து எப்பொழுது நம் மீது நினைவா இருக்கிறார். இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல. இப்பூமியில் வாழ்பவர்களும் நிலையானவர்கள் அல்ல. இவற்றை ஆளுகை சேர ஆண்டவரே மாறாதவர். அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். யாரும் இல்லையே என்று துக்கிக்கிற வேளையில் நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறோர் என்று கூறுகிற அன்பின் வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.